பிக் பாஸ் பைத்தியக்கார விடுதி மாதிரி இருக்கு தமிழ்நாடு. இந்தியாவே ஒரு பெரிய பிக் பாஸ் பைத்தியக்கார விடுதி. அதுல பெரிய பிக் பாஸ் நம்ம நரேந்திர மோடி, பிரதமர் நரேந்திர மோடி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மாதிரி ஏதோ 100 நாள் கொடுக்குறாங்கன்னு வைங்க. ஏதோ அப்ப சப்ப பஞ்சத்துக்கு லாட்டி அடிக்க ஏதோ ஒரு போட்டு விஜய் டிவி ஒரு விதத்தில் பாராட்டலாம். அதாகப்பட்டது மகாஜனங்களுக்கு 4.5 லட்சம் வாங்கிட்டு தான் கொடுத்திருக்காரு எஸ்பி மணி மினிஸ்டர். 15 லட்சம் எவர் படம் வனமகன். இதை விட போய் பிச்சை எடுத்து பழகலாமே. 40 கேமரா உள்ள ஏதோ நடக்குதான். 7 பொம்பளை 7 ஆம்பளை விட 10 மாசம் கழிச்சு ஓட்டு போறதுக்கு நிறைய புகால் கிடப்பான். பாப்கார்ன் ஏன் நீ 150 ரூபாய்க்கு விற்கிற? யாரை கேட்டு விற்கிற? எம்ஆர்பி ரேட் என்ன வெளியவோ அதே ரேட்டு தியேட்டர்ல இருக்கணும். ப்ரொடியூசரை திட்டிட்டு போறான். காபி 120 ரூபாய்க்கு என்னத்துக்கு விற்கிற நீ? கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எங்கேயுமே இத்தனை டாக்ஸ் கிடையாது. ஏன்டா இவன் தான் இழிச்சவன். தமிழ்நாடு அதாவது பாத்தீங்கன்னா இப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க பாத்தீங்க. ஒரு நடிகர் வந்து அரவணைச்சு பணம் கொடுத்து கையில கொடுத்து பல பேர் அறிமுகப்படுத்தி எங்கெங்கயோ கஷ்டப்பட்டு பணத்தை கொண்டு வந்து படம் எடுக்கிறாங்க. ஒரு நாட்டுல பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனா பிரச்சனையே நாடா இருக்குது தமிழ்நாடு. பிரச்சனையே நாடா இருக்கு. அதாவது சொல்ல போனா இந்த பிக் பாஸ் பைத்தியக்கார விடுதி மாதிரி இருக்கு தமிழ்நாடு. இந்தியாவே ஒரு பெரிய பிக் பாஸ் பைத்தியக்கார விடுதி. அதுல பெரிய பிக் பாஸ் நம்ம நரேந்திர மோடி, பிரதமர் நரேந்திர மோடி. ஏண்டா அவரு அவுத்து விட்ட காளை மாடு மாதிரி, கோயில் மாடு நேர்ந்து விட்ட கோயில் மாடு மாதிரி முன்னாடி நிமித்திக்கிட்டு பின்னாடி துரத்திக்கிட்டு நம்ம முனிஷ்காந்த் மாதிரி தப்பா எடுத்துக்கூடாது. இல்ல நாங்க 2 பேரும் சண்டை போட்டுக்குவோம், நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. நீ கொஞ்சமா பேசிட்டு போனா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. மறுபடியும் நீ வந்து பேசு. ஐயோ இந்த வேலைக்காரன்ல ஒரு படுத்தின பாடு மலேசியால போய் உட்காந்துக்கிட்டு நான் டயட் இருந்து ஒரு 6.25 கிலோ குறைஞ்சிருந்தேன். அவர் ஃப்ரெண்டுக்கு போன போட்டு உடும்பு கறி. சத்தியமாங்க உடும்பு கறி வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்லை. வீரப்பங்காட்டில் தான் அந்த யாருப்பா நக்கீரன் குரூப், இந்த குரூப் அந்தவங்க 4 பேருக்கு உடும்பு கறி போட்டிருக்கான், பூனைக்கறி போட்டிருக்கான். அதெல்லாம் வாந்தி எடுத்து இந்த பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. நடுவில் நல்லா அந்த ஓட்டை கோணிச்சு போகிற மாதிரி இருக்குது எலும்பு. நல்லா ஒரு 6 கிலோ ஒரு உடம்புல உட்காந்துக்கிட்டு வெட்டுன்னு வெட்டாரு, கடிச்சு ராஜ்கிரண் எல்லாம் தூக்கி சாப்பிட்டாரு. இது பரவாயில்ல. அந்த காளி வெங்கட்டையில நடிச்சிருக்காப்லையே, ஐயோ ஆண்டவா. அவரு ஒரு நண்பர்களை பிடிச்சிட்டு சீனாக்காரன் மூலமா மான் கறி வருது. இங்க மாட்டுக்கறி சிங்கிறதுக்கே வைக்கல, மான் கறிங்க சத்தியமா அழகா விற்கிறான். அங்கங்க அது என்ன பிலிப்பைன்ஸ், எந்த வியட்நாம் எல்லா இடத்துல இருந்தும் அங்க பாட்டுக்கு வர்றான். சொன்ன இடத்துல அழகா பீஸ் போடுறான், கட் பண்ணலாம், தீங்கிறான். சந்தோஷமா இருக்கும். இப்ப நான் எங்க பிரச்சனையை விட்டேன்? மனிஷ்காந்த் வந்தேன். தமிழ்நாடு அந்த ஹியூமிலேட் பண்ற மாதிரி. அதாவது அது எப்படின்னா பிக் பாஸ் அப்படின்னா அது ஒன்றும் தப்பு இல்லைங்க. அதாவது ஒரு ஆடுகளை முட்டை விட்டு ரத்தம் குடிக்கிற மாதிரி ஒரிஜினல் ஐடென்டிஃபை. அது ஏதோ அப்ப சப்ப பஞ்சத்துக்கு லாட்டி அடிக்க ஏதோ ஒரு போட்டு விஜய் டிவி ஒரு விதத்தில் பாராட்டலாம். ஏதோ நிறைய பேர் கலைஞர்களுக்கெல்லாம் வேலை கொடுக்குறாங்க, சீரியல் எடுக்கிறாங்க. நான் யாரையும் குறை சொல்றதுக்கெல்லாம் வரல. அதாவது ஏன் சொல்றேன்னா நிறைய வேலை கொடுக்குறேன். ஏதோ உப்பு புளி மிளகாய்க்கார மாதிரி சம்பளம் கொடுத்து ஏதோ வேலை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இல்லாட்டி சினிமா வேலை கொடுக்க முடியாது. ஆனா என்ன பாத்தீங்கன்னா இப்ப கமல் சார், அதாவது ஜீனியஸ், அவரை குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இஸ் கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட், the only one uncomparable actor in the world ன்னு நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன். இப்ப எப்படின்னா அதாவது பக்கத்து வீட்டில் ஒரு சில விஷயங்கள் நடந்தா அதை பார்க்கறதுக்கு ஆர்வமா இருப்பாங்க. அதாவது சண்டை மூட்டி விட்டு அது இந்த மாதிரி ஒரு, அதாவது லக்ஸர் இந்த வக்கர புத்திகளை தூண்டி விடுற மாதிரி அந்த மாதிரி தான் ஒரு நிகழ்ச்சி. நார்த் இந்தியாவில் வேணா அது ஹிட்டா இருக்கலாம், சல்மான் கானுக்கு சரியாப்படலாம். ஏண்டா அங்க மாதம் மும்மாரி பொழியுது, மழை பொழியுது, மக்கள் சந்தோஷமா இருக்கான். எல்லா ஆறுலையும் எல்லா குளத்திலையும் தண்ணி ஓடுது. அங்க பான் பராக்காரனே, அங்க வெத்தலை கட்டுக்காரனே, பான் கடைக்காரன் எவ்வளவு கல்லா கட்டுவான் தெரியும் உங்களுக்கு தெரியும். 1 கோடி 1.5 கோடி 20 லட்சம் 50 லட்சம் கல்லா கட்டுறான் சாதாரண பான் கட்டு. இங்க என்ன வெத்தலாக்கு மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. மக்கள் ஒழுங்கா சாப்பிட்டா தானே. சோ அப்படி இருக்கையில நான் சொல்ல வர்றது என்னன்னா, சினிமாவே சினிமாக்காரங்க குத்தி நாசம் பண்றாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஈவினிங் ஷோ போயிடும், நைட் ஷோ போயிடும், அதை மறுபடியும் ஒருக்கா போட்டுறான். அது மறுபடியும் ஒரு நாள் மேட்டின்னு போட்டு 3 ஷோக்கள் பாதிக்கு. திரையரங்குக்கு எப்படி வருவான் அவன் மக்கள்? இல்ல யோசிக்கணும். ஐயா வந்து ஒரு after all survival is big thing. ஓகே, survival is big thing. So Kamal is not exception I think. பட் அவர் அதை சொல்ல வரல. ஏன்னா ஒரு பாதிக்கப்படுது பாருங்க. ஒட்டுமொத்தமா
அந்த வசூல் இப்போ உதாரணத்துக்கு கமல் சாரோட படம் இந்த என்ன படம் அது உதாரணத்துக்கு எடுத்துகிட்டு இருக்காங்கல்ல சபாஷ் நாயுடு பாவம் அது என்ன அது நல்ல 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு வரல. நான் குறை சொல்றதுக்கு வரல, சில உண்மையை நான் பேசிட்டோம்னு நீங்கள் சத்தியம் பண்ணியிருக்கேன். மறுபடியும் நான் சத்தியம் எடுத்துக் கொள்கிறேன், உறுதி கொள்கிறேன். உண்மையை தவிர இந்த மேடையில் வேறு எதையும் பேச மாட்டேன். அதில் அவர் ஐயா ஆரம்பிச்சிருந்தாரு இந்த நடிகர் சங்கத்தில் தமிழ் தாய் வாழ்த்து. அதாவது அது ஒரு சபையில் முன்ன பெரியவங்களை வச்சுட்டு அந்த தமிழ் தாய்க்கு வாழ்த்து சொல்லி ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும். அதை அதாவது தவறானது, தவறுன்னு சொல்லணும். காலை தூக்கிட்டு பாகிஸ்தான் இந்தியா பாட்டில் சண்டை போடுற மாதிரி குத்தாட்டம் போட்டு யாரோ ஒரு நடிகை வச்சு அந்த போப்டான்னு போட்டு கற்றுக்கிறவங்களை வச்சு அதை பண்ணாங்க. உதாரணத்துக்கு குறுந்தொகை, கலித்தொகை, 8 பாட்டு, இந்த கவிஞர் இருக்கார், பேராசிரியர் இருக்கார், 17 கீழ்கணக்கு, குற்றால குறவஞ்சி, இப்படி எத்தனையோ பாடல்கள் எடுத்துட்டு நம்ம அதில் நடனம் வேறு மியூசிக்கை போடலாம். தமிழ் தாய் வாழ்த்து பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ இது ஒரு நிகழ்ச்சிக்கு இவங்க தப்பாக எடுத்துக்க நான் முடிவு போகிற இருந்தாலும் கூட ஏன்னா ஜனநாயகமாகவே முன்னாடி போடுறாங்க. அது அங்கேருந்து வரேன். அதை அப்படி பண்ணதுனால ஐயாவுக்கு கால் உடைஞ்சது, பல சென்டிமெண்ட் இதெல்லாம் நடந்தது பாருங்கள், இன்னும் முடிக்க முடியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் படம் நாளைக்கு இங்கே ஓடிட்டு இருக்கீல, நாளைக்கு விஜயோ அல்லது அஜித்தோ அல்லது யாரையோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அதே மாதிரி இதில் பண்ணால் ஆடியன்ஸ் சொல்ல வருவானா? அவருக்கு பாதிக்குமா இல்லையா? எவ்வளோ பேரோட கலெக்ஷன் பாதிக்கும்? அந்த ஒரு விதத்தில் தான் நான் இது அதே ஒரு நமக்கு நாம ஏன்னா ஏற்கனவே எல்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. இது என்னென்னப்பா கேபிள் டிவியில் படம் பார்த்துடுறாங்க, அரசு பஸ்ஸில் பார்த்துடுறாங்க, கேபிள் டிவியில் அடுத்த நாள் அன்னைக்கு நைட் ஷோ எல்லாம் படம் பார்த்துடுறாங்க. படம் எடுக்கிறவனுக்கு 10 பைசா மிஞ்சறது கிடையாது. அப்படி இருக்கல அந்த நைட் ஷோ நல்லா மீடியாக்கள் நோட் பண்ண, நைட் ஷோ ஈவினிங் ஷோ தான் ஏதோ 500,000 பேர் தேட்டரில் ரொம்ப போய் படம் பார்க்க போவான். அதுவும் இந்த மாதிரி நிகழ்ச்சினால என்னன்னா, இப்போ நானே இன்னைக்கு இல்லைப்பா அதை நான் பார்க்கணும் அப்படின்னு உட்காந்துட்டேன். படங்க பிரார்த்தனை கேட்போம், வண்டியோட போய் படம் பார்ப்பேன். பாப்பா படம் இந்த மாதிரி மரகத பார்க்கணும் எங்கே கூப்பிட்டாங்க. இல்லைம்மா நான் அந்த ஷோ பார்க்கணும் நானே உட்காந்துட்டேன்னா எத்தனை பேர் உட்காருவாங்க அந்த மாதிரி? அதனால் நீங்கள் நடத்துங்க. ஆனால் முக்கியமான காலை நேரங்கள் 10 மணி, 11 மணி, 9 மணி இந்த மாதிரி நேரங்களில் நடத்துங்க. சினிமா பாதிக்கக்கூடாது என்பது எனது இப்போ ஐயா கமல் அவர்களுக்கும் அது விஜய் டிவி நிர்வாகத்தார்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஆமாம், ஏதோ 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மாதிரி ஏதோ 100 நாள் கொடுக்குறாங்கன்னு வைங்க. இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கும் பாருங்க, அதாவது சேவிங் பண்ண மாதிரி இருக்கும், அது சேவிங் பண்ண முடியாது. அப்படி தான் அந்த நம்ம சேவிங் பண்ணுற மாதிரி அந்த புல்லுகளெல்லாம் பார்த்தா ஒரு கைவிங்க பார்க்க வச்சு அடிச்சுக்கிட்டு நான் போய் பார்த்தேன் பல ஊரில். அது உட்காந்துக்குங்க ஒரு சின்ன பசங்க அப்படி நீ விட்டுட்டு இருப்பாங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அந்த மாதிரி விஜய் டிவியை பாராட்டலாம். நாளைக்கு 1000 பேருக்கு வேலை கொடுக்கட்டும், 10,000 பேருக்கு கொடுக்கட்டும், நல்ல விஷயம். அடுத்து இந்த ஜிஎஸ்டி இன்னைக்கு தேட்டர்லாம் மூடியாச்சு ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம ஒரு விருந்து கொடுத்து விட்டா கூட நம்ம வீடுகளில் விருந்து, அதாவது என்ன பண்ணுவோம்னா முதல்ல ஃபோன் போட்டு முனிஸ்கான் ப்ளீஸ் நீங்கள் வீட்டில் தயவு செஞ்சு சமைக்காதீங்க, என் வீட்டிலேருந்து அனுப்பிச்சிடுறோம் இல்லையா? எவ்வளோ அதாவது சாப்பாடு வீணாக போயிடக்கூடாதுங்கிறோம். உழைச்சி அது நம்ம சம்பாரிச்சிருக்கிறோம், சமைக்கிறோம், டேஸ்ட்டாக அனுப்புகிறோம், தயவு செஞ்சு வீட்டில் சமைக்காதீங்க, சாப்பாடு வருது. ஏங்க படம் எடுக்கிறவன்லாம் என்ன திருடனா, அயோக்கியனா, கேனப்பயலா? இந்த மத்திய அரசாங்கம் என்னங்க? நான் யாரு அதாவது ஒரு உண்மையை சொல்லணுமா இல்லையா? அவர் என்ன டிமானிட்டேஷன்ல எத்தனை கோடி போச்சு? 1500 கோடி தமிழ்நாட்டு ப்ரொடியூஸ் அப்படி நாசமா போச்சு. எல்லா தியேட்டரும் காலியா போகுது. 100 ரூபா நோட்டை பிச்சை போட்டது போய் 100 ரூபா நோட்டுக்கு நம்ம நின்றுட்டு இருக்கிற கியூல நின்னா மை ஓட்டினா ஞாபகம் இருக்கலாம், மறந்துருப்பீங்க. எவ்வளவு பெரிய கேவலம்! அப்படி ஒரே நாள் எல்லா ஏழைப்பாளைய பாதிக்கப்பட்டாங்க, எல்லாமே பாதிக்கப்பட்டாங்க, சினிமா பாதிக்கப்பட்டது. இந்த சேம் வே அன்னைக்கு நீங்க காம்பன்சேஷன் கேட்கறதுனால இன்னைக்கு திடீர்னு ஜிஎஸ்டி. அதாவது மாநில அரசு அப்படியே அந்த உரிமைகள் எல்லாம் நாசமா போச்சு. மாநில அரசுக்கு இப்ப உரிமையே இல்லை. மாநில அரசு எதுக்கு இருக்குதுன்னே தெரியல. 1.5 கோடி, அதாவது கலைஞரையா ஏதோ நல்லது கெட்ட ஏதோ செஞ்சு பண்ணார். வேற மிகச்சிறந்த ஒரு விஷயம் அவர் பண்ணது, தூய தமிழில் பெயர் வைத்தால் 30% கேளிக்கை வரியை ரத்து செய்கிறேன்னு சொல்லி நான் பயனடைஞ்சேன். லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான தயாரிப்பாளர்கள் பயனடைஞ்சாங்க. கேளிக்கை வரி 30% தள்ளுபடி பண்ணாங்க. அதை வாங்கிறதுக்கு லஞ்சமா? உண்மையைத்தான் பேசுவேன். நீங்க நான் உறுதி கொண்டிருக்கிறேன். மீண்டும் இந்த உறுதிகொள் படத்தை பற்றி தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். போன வாரம் இப்ப 20 படம், இப்ப 7 படங்களுக்கு 40 லட்சத்துக்கு மேல கொடுத்துருக்காங்க.
அவர் தம்பி ராமையா படம் என்னங்க அவர் சன்னு அதாகப்பட்டது மகாஜனங்களுக்கு 4.5 லட்சம் வாங்கிட்டு தான் கொடுத்திருக்காரு எஸ்பி மணி மினிஸ்டர். 15 லட்சம் எவர் படம் வனமகன். இதை விட போய் பிச்சை எடுத்து பழகலாமே. என்ன நாடு இது? 60 லட்சம் காற்று வெளியிடை மணிரத்னம் 1 கோடி கேட்டு 60 லட்சம் பிச்சை வாங்கிட்டு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன மயத்துக்கு இது? வெக்கமா இல்ல? என்ன ஜனநாயகம் இது? சொந்த நாட்டு மக்களை 15 லட்சம் பேருக்கு மேல ஆப்டர் 47 அதாவது சொல்றேன் ஏன் தீவிரவாதி ஆகும் ஒரு போட்டோ நக்சலைட் ஆவறான்னா அது உண்மையை பார்க்கணும். அவன் அங்க காலில் செருப்பு இல்லாம துப்பாக்கி விட்டு சுத்துறான். இந்த மாதிரி ஜனநாயகம் நாரி போய் கிடக்கு. 100 கோடி வருஷத்துக்கு தரான். அந்த பேப்பர்ல வருது. அவர் அதான் அந்த விஜய் பாஸ்கர் அவர் இல்ல யாரு இருந்தாலும் சரி வருஷத்துக்கு அங்க குட்கா அதாவது விளம்பரம் மட்டும் சினிமாவில் போட்டுருவான். ஹீரோ மது பிடிக்காத உடனே சரி அதெல்லாம் குட்கா வருஷத்துக்கு மார்வாடி அது ஒரு தனி சாம்ராஜ்யம். இங்க சவுகார்பேட்டில் எந்த ஹெல்த் மினிஸ்டர் வந்தாலும் சரி 60 கோடி ஜார்ஜ் இருந்தா வச்சுக்கோ உனக்கு இத்தனை 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 லஞ்சம் வாங்கிட்டு அவங்க இதுக்குத்தான் அவங்க எதிர்த்து போராடுறாங்க. அதாவது நான் தீவிரவாதத்தை ஊக்குவிக்க சொல்லல. இந்த நாட்டின் மக்களை தீவிரவாதிகள் நம்ம நாடு கொண்டிருக்கு. இப்ப நான் விஜய் டிவி ஏத்து பேசுறேன்டா ஏத்து பேசணுங்கிற என் நோக்கம் கிடையாது. இந்த விஜய் டிவிங்கிற பிக் பாஸ் வைத்தியக்கார சோனி ஏன் சொன்னேன் 40 கேமரா உள்ள ஏதோ நடக்குதான். 7 பொம்பளை 7 ஆம்பளை விட 10 மாசம் கழிச்சு ஓட்டு போறதுக்கு நிறைய புகால் கிடப்பான். எதுக்கு 40 கேமரா வச்சுக்கிட்டு உள்ள நோன்றது சண்டையை கொட்டி விடுறது அதாவது வக்கர புத்தியை தூண்டி விடுறது வச்சுதானே இது. பல வச்சு தமிழ் நினைக்கிறேன் நான் பார்க்கல நண்பர்கள் சொன்னாங்க. அதுல குழந்தைகளை சின்ன குழந்தைகளை குத்தாட்டம் கேவலமான செக்ஸ் பாட்டுக்கு ஆட விடுறாங்க. நாளைக்கு அது வளர்ந்த அப்புறம் தப்பு பண்ணா நீங்க தான் சொல்லுவீங்க. எவ்வளவு கேவலம் அது. சின்ன குழந்தை பச்சை குழந்தைகளை செக்ஸி மூமெண்ட் செக்ஸி வல்கர் லிரிக்ஸ் அதெல்லாம நாடகமும் போடுறாங்க. எல்லாம் குழந்தைகளை வச்சுதான். குழந்தைகளை எவ்வளவு ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தி எப்படி பண்ணணும் அதாவது கள்ளக்காதலி இதெல்லாம் இந்த குழந்தைங்க மனசுல நஞ்சு பிஞ்சு மனசுல நஞ்சு விதைக்கிறாங்க. இதெல்லாம் இட் ஹஸ் டு பி ஸ்டாப்ட். எவ்வளவு முட்டாள்தனம். ஏன் அப்படி பண்றீங்க? 30 கேமரா 40 கேமரா வச்சு உள்ள வச்சு பண்றீங்களே. ஏப்பா 1.5 லட்சம் தமிழர்களை நாசம் பண்ணி சும்மா இஸ்ரேல் ராணுவம் பாகிஸ்தான் ராணுவம் இந்திய ராணுவம் 7 ராணுவம் அப்படியே கூழாக்கி என் தமிழ் இனத்தை நாசமாக்கி ரத்த காடாக்கி பொசுக்கினாங்களே. அன்னைக்கு ஒரு கேமரா கொண்டு வச்சு காட்டலாம்ல? நீங்க காட்டலாம்ல? தமிழ்நாட்டில் இத்தனை விவசாயி போராடானே எவ்வளவு போராடி செத்தான். அதாவது டிமாண்டேஷன் 100 ரூபாய் எனக்கு என்கிட்ட பணம் இல்லை. 100 ரூபாய் 200 ரூபாய் அந்த நேரத்தில் இல்லை. ஏதோ அந்த விவசாயி பக்கத்தில் வாழ்ந்தவன் 1000-500 கடை வாங்கியிருப்பான். அந்த ஆள்கிட்ட போயிருப்பான். அங்கேயும் இல்லை. பயிர் காஞ்சிருச்சு. அப்படியே மனசுல சாவறான். 400 பேர் 500 பேருக்கு மேல செத்துட்டான். அந்த இதுக்கு கேமரா எடுத்துட்டு போய் கேமரா வச்சு அவன் எப்படி சாவறான்னு காட்டுப்பா நல்லா பார்ப்பாங்க. ஏன் அதை காட்ட மாட்டேங்கிறீங்க? அவன் அரசியலமைப்பை மாற்றணும். இந்த ஜனநாயக செத்துருச்சு அதை புனரமைக்கலாம் தான் மிக முக்கியமான விஷயம். என்ன இது அரசியல் மேடை அல்ல. நான் இதை மறுபடியும் சொல்கிறேன். இந்த திரைப்படம் உறுதிகொள் திரைப்படத்தின் மூலம் நான் மக்களாட்சி தத்துவத்தை மாற்றுவோம் என்று உறுதி கொள்வோம். அதாவது தேர்தல் கமிஷன் தான் பெருசு. அதாவது எதுக்கும் கட்டுப்படாத. ஓகே அவர் யாரு அருமை இவங்க எப்படி வைப்பாங்க? இந்த எடுபடி மாதிரி ஆளுகள் தானே இதுக்கு வச்சிருப்பாங்க. இப்போ பிரசிடென்ட்டுக்குன்னு வைக்கிறாங்க பாருங்க. முன்னாடி எப்பயாவது பிரசிடென்ட் இப்படி நடந்திருக்காப்பா? கொட்டு மேலம் கொட்டிக்கிட்டு வர்றாங்க. நம்ம கவுன்சில் எலெக்ஷன் மாதிரி மோளம் கொட்டிக்கிட்டுலாம் போய் அங்கங்கே ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. கேவலமாக போச்சு. பிரசிடென்ட் எலெக்ஷன் இப்படியாப்பா நடக்கும்? எல்லாத்தையும் கூப்பிட்டு எதிர்கட்சியை கூப்பிட்டு எல்லாம் கூப்பிட்டு சரியான சிரமமான சரியா 2 பேர் எல்லாத்துக்கும் பொதுவான நாள் தான் வைக்கணும். நான் அந்த வட்டத்துக்குள்ள வரல. அந்த என்னன்னா தேர்தல் கமிஷன்ல இப்படி 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 இந்த அதாவது மக்கள் கையில தான் இருக்க வேணும். எல்லாம் லஞ்சம் வாங்குறாங்க. போலீஸ் கமிஷன் அந்த ஜார்ஜ் வாங்கியிருக்காரா நியூஸ் வருது. அப்ப அம்மாவை கொண்டதுக்கு எவ்வளவு சொல்லாதுன்னு வாங்கினாருன்னு தெரியல. இன்னும் இந்த மெட்ராஸ்ல மழை பெய்யாத காரணம் என்ன தெரியுமா? இன்னமும் சத்தியமா அவங்க சாகையில் என்ன சாப விட்டாங்களோ அதடா ஒரு நாய் கூட என்ன வந்து பார்க்கலையே நாங்களோ. மழை வருது அங்கங்க பெய்யுது. இந்த ஊர்ல பெய்யாமே போயிடுது. தயவு செஞ்சு அந்த உண்மை வந்தா தான் இந்த மழை வரும். தப்பு செஞ்சவங்க எங்கேயாவது வந்து கொஞ்சம் மன்னிப்பு கேட்டு ஏதாவது ஒன்று பண்ணி தொலைங்க. எப்ப இருந்தாலும் நீ கம்பின்றது உறுதி.
அம்மாவோட சாபமோ அவங்க என்ன 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 ஆண்டாங்கன்னா அது வேற விஷயம். ஆனால் உண்மை தான், காயுது, அப்படியே பொசுங்குது, அனல் அள்ளி வீசுற மாதிரி இருக்கு, மழையே இல்லை. எப்படி வரும்? நான் ஒரு டாபிக் பேசிட்டு இருக்கல, அப்படியே அப்படியே டைவர்ட் ஆகி போயிடுவேன். நான் ஒரு பேச்சாளன் கிடையாது, ஆரி மாதிரி. ஏன்னா 15 நாள் 20 நாள் அந்த மனுஷன், நான் அப்பப்போ போயிட்டு போயிட்டு ஒரு வீடு பக்கமாக இருக்கனால போராடி, அதாவது எல்லா கேமரா காட்டு மிகப்பெரிய ஒரு தர்ம யுத்தத்தை நடத்தி மிகப்பெரிய ஒரு ஜனநாயக வெற்றி அடைஞ்சு இன்னைக்கு மக்கள் தெளிவாயிட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தெளிவாயிட்டாங்கன்ற கீழே ஒரு குரூரத்தோட 4 மணி நேரம் கேட்குது, ஒரு 2 மணி நேரம் கொடுங்கங்குது, சுத்தி நின்று அப்படியே வளைச்சு பிடிச்சி ஒவ்வொருத்தனையும் அடிச்சு இது வரைக்கும் செத்த பாம்பை போட்டு போன மாதிரி போட்டாங்க. அந்த போலீஸ் நல்லவங்க தான், போலீஸ் நல்லவங்க தான். அவங்கள இயக்கி நான் இது வரைக்கும் ஏதாவது வந்துச்சா? அந்த இதில் எத்தனை பேர் சாவடிச்சாங்க தகவல் வந்ததா வெளியே? இவ்வளவு கேமரா வச்சாங்களே விஜய் டிவி. நான் இதைத்தான் கேட்குறேன். வெளியில் 2500 போலீஸு, 40, 50, 100 கேமரா, உள்ள ஒரு கேமரா கூட இல்லையாப்பா. 75 நாள் ஸ்க்ரீன் ஓட்டினாங்களேப்பா, 75 நாள் ஸ்கிரிப்ட், 75 நாள் ஓட்டிட்டாங்களே ஸ்கிரிப்டை ஓட்டி. கடைசியில் ஒரு அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் யாருமே பண்ண முடியாது இல்லை, செம ஸ்கிரிப்ட் 75 நாள். அங்கே ஒரு உள்ள கேமரா வைக்க முடிஞ்சா நீங்கள் ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க? வைக்கல, கேவலமா இருக்கு. எனதருமை சகோதரர்களே, அதாவது நான் அந்த எலெக்ஷன் கமிஷனை பேசிட்டு வந்தேன். நசீம் செய்தின்னு ஒருத்தர் வச்சிருக்காங்க, அதை சொல்லணும், மாற்றம் கண்டிப்பா வேணும், அதுக்கெல்லாம் நீங்க ஆயத்தமாகணும். இந்த படம் உறுதிகொள் மூலம் நான் உறுதி கொள்கிறேன். என்னன்னா, நசீம் செய்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேப்பர்ல, இப்ப கூட இன்னைக்கு ஒரு நியூஸ் ஓடிச்சு. அவரு 3 நாள் டைம் தருகிறேன், இதோ மிஷின் இங்கே வச்சிருக்கிறேன், இதுல எந்த தகுதி திட்டமும் இல்லை, யாராவது சந்தேகங்கள் இருந்தால் வந்து அதை ஆப்ரேட் செய்து பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு யாரு? தலைமை தேர்தல் கமிஷன் நான் சொல்றேன். நான் சொல்றேன், அந்த மிஷினை ஒரு 3 நாள் முனிஷ்காந்த் கொடுங்க. இல்லப்பா, சரிப்பா, என்கிட்ட கொடுங்க, என்கிட்ட கொடுங்க சொல்றேன். அல்லது யாராவது பூட்டு உடைக்கிறவன்ட்ட கொடுங்கப்பா, போப்பா, 3 நாள் கொடு, நான் ரெட்டை இலைக்கு அதை ஓட்டு போடுறேன், அதுவும் பீப் ரெட்டை இலையை காட்டும். 10 நிமிஷம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு தாமரைக்கு போற மாதிரி பண்ணித்தரேன். முடியுமா? முடியாதா? அதெல்லாம் கொடுக்க மாட்டோம், அதெல்லாம் கொடுக்க மாட்டோம். நேரா வந்து பார்த்துட்டு நாக்கு இப்படி பார்த்துட்டு கை தொட்டு பார்த்துட்டு போயிடுங்க. இது எவ்வளவு பெரிய தகுதி தத்துவம்? நான் கேட்கிறேன், இன்னைக்கு லட்சம் கோடிக்கு மேலங்கிற எவ்வளவோ கோடி இந்த கக்கூசுக்காக இந்த கவர்மெண்ட் செலவழிச்சிட்டு இருக்காங்க. நல்ல விஷயம் படும், ஆனால் எவ்வளவு செலவு பாருங்க. அந்த அமௌண்ட்ல அமிதாப் பச்சன்ல இருந்து பெரிய பெரிய நடிகர்கள், எத்தனையோ படங்கள், எத்தனையோ விளம்பர படங்கள். இல்லை, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, கக்கூசு நார்த் இந்தியாவில் அந்த இது டாய்லெட்டுக்கு வெளியே போறாங்கிறதுக்காக இதுக்காக இவ்வளவு செலவு செய்யற அரசாங்கம் இந்த நிலையில் அப்ப நாட்டு மக்கள் இருக்குன்னா, அவங்க இந்த மெஷின்ல ஓட்டு போட்டு என்ன வெங்காயம் வரைக்க போறாங்க, என்ன வேலை செய்ய போறாங்க? இல்ல, அப்படி இந்த மெஷினுக்கு என்ன தேவை? இவங்க கொள்ளையடிக்கணும், 1,00,000 கோடி, 50,000 கோடி, 20,000. இப்ப மறுபடியும் ஒரு திட்டம் வரும் பாருங்க. அந்த மெஷினில் குறைகள் இருப்பதால் அதை தீர்ப்பதற்காக மிகப்பெரிய கருவிகள் வாங்குகிறோம், அதில் ஒரு 2 லட்சம் கோடி. பேலட் பேப்பரை வைங்க, பேலட் பேப்பரை வச்சு தேர்தல் நடந்தா தான் அது உண்மையான தேர்தல். இந்தியாவுக்கு பேலட் பேப்பர் தவிர வேற தேவை இல்லை. எல்லா கட்சிகளும் உஷாராங்க, இப்ப இருக்கிற இல்லாத கட்சிகள் நியாயமானவங்களை கொண்டு வாங்க. சாயம் போன்றவர்கள், சீமான் போன்றவர்கள், டிராபிக் ராமசாமி கொண்டு வாப்பா. இவங்க தான் இப்படி லஞ்சம் வாங்கிட்டு சாவறாங்களேப்பா. 87 வயசுல அந்த மனுஷன் போராடுறாப்பா, மதிங்கப்பா அவங்களெல்லாம். கக்கன் காமராஜ், இவ்வளவு நான் பேசுறேன்னா காமராஜர் தான் எனக்கு கிரியா ஊக்கி. நான் எனக்கு இவ்வளவு கைத்தட்ட வாங்குறேன்னா அவர் இப்படி கோபமா பேசாம அன்பா பேசியிருக்காரு. ஒரு வாட்ஸ்அப்ல பார்த்தேன், 63லயும் இங்கே பேசியிருக்காரு. இங்கேதான் பெரிய கூட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்திருக்காரு. எல்லாத்துக்கும் அவர் முன்னோடிப்பா. அரசியல்வாதிகள் அப்படி இருக்கக்கூடாதா? பெரிய போஸ்ட் இதுல அகில இந்திய காங்கிரஸ் இருக்கார். அதை தூக்கி போட்டுட்டு இத்தனை வயசுக்கு மேல வயசாயிட்டா நான் எல்லாருமே விலகிட்டு இந்த உள்ள மக்கள் பணி செய்வோன்ட்டு உதாரண புருஷனா இருந்து அவரால் எல்லாமே ராஜினாமா பண்ணாங்க. அதே மாதிரி திகழ்ந்தார். நான் சொல்ல வந்தது என்னன்னா, அந்த 63லயே ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசுற, ஏய் உற்பத்தியை பெருக்குங்க, இல்லாட்டி சீனாக்காரன்ட்டு ஆஸ்திரேலியாக்காரன்ட்டு போய் நிற்க வேண்டியிருக்கும், அரிசி கையேந்த வேண்டியிருக்கியா, நீங்க உற்பத்தி அப்ப சொல்லியிருக்காருங்க மனுஷன். இப்ப சோத்துல கை வச்சு அது சோறு மாதிரி அங்க இருக்கு. ஒரு சில இடங்கள்ல அது அரிசி மாதிரியே இல்லை, டேஸ்டே இல்லை. ஆனா அதுக்கு 4 பேர் உட்கார வச்சிருவான் டிவியில, இது பிளாஸ்டிக் அரிசி இல்லை, அது காசு கொடுத்து உட்கார வச்சிடும். என்ன ஒருத்தர் கூப்பிட்டாங்க, ஆனா தெளிவாக சொல்லிட்டேன், 1 to 1 உட்கார், 1 to 1 லைவ் டெலிகாஸ்ட் காட்டுறியா, நான் வரேன். இந்த ஜால்ரா போடுறது கூப்பிடுறது அதுக்குன்னு செட்டப் பண்ணி வச்சுட்டாங்க.
மிகப்பெருந்த கேடுகட்ட ஒரு ஜனநாயகம் மாறிவிட்டது. நான் ஏன் சொன்னேன்னா, மாற்றணும்னா மாற்றத்துக்கு தயாராகிங்க, உள்ள புழுங்கிக்கிட்டே இருக்குது. இதை சினிமா எப்படி காப்பாற்ற முடியும்? 58% இந்த விஷயத்துக்கு வாரு. 58% டாக்ஸா கொடுத்துட்டு வேற என்னையா தியேட்டருக்கு ஆரி சொன்னதும் ஒர்க் அவுட் ஆகாது, ஒர்க் அவுட் ஆகக்கூடாது. அதாவது தியேட்டர் சினிமா இஸ் தியேட்டர்கள். தியேட்டர்ல படம் காட்டாட்டி சினிமா அன்னைக்கே சித்திரம். எழுதி வச்சுக்கோங்க. தியேட்டர் தான் மக்கள் சந்தோஷமா, நீ டிக்கெட்டை குறை 100 ரூபாய்க்கு போய் இப்ப கொண்டு வர போறோம். பாப்கார்ன் ஏன் நீ 150 ரூபாய்க்கு விற்கிற? யாரை கேட்டு விற்கிற? எம்ஆர்பி ரேட் என்ன வெளியவோ அதே ரேட்டு தியேட்டர்ல இருக்கணும். ப்ரொடியூசரை திட்டிட்டு போறான். காபி 120 ரூபாய்க்கு என்னத்துக்கு விற்கிற? நீ 20 ரூபாய்க்கு தோலை உரிச்சிடும். எந்த தியேட்டருக்கான இருந்தாலும் சரி இப்ப போடும், சட்டம் போடுவோம். கேட்டா தான் நாங்க படம் கொடுப்போம், இல்லாட்டி கொடுக்க மாட்டோம். நான் கவுன்சில் சார்பா பேசல, அதில் அங்கம் வகிப்பவன். முடிவு என்னுடையதல்ல, இது நியாயம். உண்மை தான், உண்மை தவிர வேற எதுவும் பேச மாட்டேன் என்று இங்கே உறுதி கொண்டு இருக்கிறேன். சத்தியமா இந்த படத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க நம்பணும். ஏன்னா நாட்டு நிலைமை அப்படி இருக்குங்க. ஏங்க, தமிழ்நாட்டில் படம் எடுக்கிறவனை எல்லாம் என்னமோ கண்டெய்னர் பணம் வச்சிருக்கிற மாதிரி அவங்க சட்டத்தை போட்டுட்டு அவங்க பாட்டு உட்கார்ந்து. மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால் நோ கேளிக்கை வரி கிடையாதுங்க. சினிமாவில் இத்தனை முதல்வர்கள், இவ்வளவு சாதனை, இவ்வளவு வெங்காயம் விலை பூண்டு நம்ம சொல்றோம். 30% கேளிக்கை வரி கிடையாது. இந்த ஜிஎஸ்டிக்கும் 18% போய் உட்காந்து 18 மீட்டிங்ல 18% பேசி 9% உனக்கு மத்திய அரசுக்கு, 9% அங்க ஸ்டேட் வரி, அதையும் மத்திய அரசுக்கு கொடுத்துட்டு அந்த 9% திருப்பி சினிமாக்காரனுக்கு கொடுக்குது அந்த அம்மா. வெக்கமா இல்லைங்க? கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எங்கேயுமே இத்தனை டாக்ஸ் கிடையாது. ஏன்டா இவன் தான் இழிச்சவன். இன்னொன்று இந்த ரோடு, இதையும் பேசணும். சத்தியமாக சொல்கிறேன், நான் இந்த உறுதிமொழி படத்தின் கருவி தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த கொடுமடா எனக்கே கஷ்டமா இருக்குன்னா, அதான்ப்பா அந்த ரோடு போட்டதுக்கு வசூல் பண்றாங்களே அங்கங்க டோல்கேட், கால்கேட்ல பல்லு விளக்கிடலாம். அட பாவி மக்களா, என்ன அரசாங்கம் ரோடு போடணும், யாரையோ போட விட்டு போட்டு நீ பணம் கட்டிட்டே இருந்தா அப்புறம் என்ன? வெங்காயத்துக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்றீங்க? அட 5 ரூபா வாங்கு, 10 ரூபா வாங்குடா, 95 ரூபா, 85 ரூபா. இப்படி பேப்பர் படிச்சு 10 ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி இருக்காது, 65 ரூபா. நான் கேள்விப்பட்டேன், கேரளாவில் அவள் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அந்த தோழர் சொல்லிட்டு இருந்தாரு. தோழர் பேர் என்னங்க? மலேசியால அவர் தான் பெரிய முலியாங்கண்ணே, நல்ல கண்ணு வச்சிருப்பாரு உங்களை மாதிரி. அதாங்க இந்த காலால கூட பாம்பே தொப்பி விட்டு நடிச்சாரு கூட, அருள்தாஸ். அவர் தான் அந்த சகோதரர் தான் சொன்னான்னு இருக்கேன். நடிகை 18 ரூபா, அது கன்ஃபார்ம் பண்ணல. 18 ரூபா 12 ரூபா இவ்வளவுதானா அங்க? ஆனா தமிழ்நாடு தானே இழிச்ச வயநாடு. புடுங்குற வரைக்கும் புடுங்க. நான் கேட்கிறேன், சமமா இருக்கணும்ல, ஒரு மக்களை கண் இமை காக்கிற மாதிரி இந்த ஒரு அரசாங்கம் காக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க? ரொம்ப கேவலமா இருக்கு. தலையாளர்கள் ஏற்கனவே வேண்டிக்கிட்டாங்க, முதல்ல வெளியீடுன்னு. அதான் நம்ம விளக்கமா ஒரு படம் எடுக்கிறாங்க. இதுல எல்லா குணங்களும் இதுல இருக்கு. இதுல நடிச்சவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த தொகுப்பாளினி திவ்யா அவர்களும் ரொம்ப சிறப்பா, மிக சிறப்பாக கையாண்டு நல்லா நகைச்சுவையோடு வரவேற்று பேசியிருக்காங்க. மதிய வேலையில் இப்போ தியேட்டர்லாம் மூடியாச்சு. இதுக்கெல்லாம் விடகண்டு மிகப்பெரிய பிரச்சனைகள் தீர்க்கப்படணும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். சிலர் திவ்யா என்னாச்சு இந்த மேடைக்கு இன்னைக்கு? டைரக்டா சொன்னா தப்புங்கிறாங்க, தப்பா சொன்னா சரிங்கிறாங்க. என்ன இசையமைப்பாளர் சத்யா அவர்களே, வேலைன்னு வந்துட்டா வேலைக்காரன்ல உங்க மியூசிக் ரொம்ப அசத்தலா இருந்தது, உங்களை பாராட்ட முடியல. ஐயா மன்னிச்சுங்க, சாரி. சிவசங்கர் மாஸ்டர் மன்னிக்கவும், உங்க பேரை சொல்லல. ஆமா, டேனி நீங்களும் நல்லா அந்த இதுல எல்லாம் நடிச்சாரு. என்னன்னா படங்கள் வரணும், நடிக்கணும், எடுக்கணும். 58% தூக்கி டாக்ஸா கொடுத்துட்டு என்னத்தையா மிஞ்சு? என்னையா பைத்தியக்காரத்தனமா இருக்குது? கேவலமா இல்லைங்களா இது? ஸோ இந்த டாக்ஸ் எல்லாம் தூக்கி போடணும். வெறும் 5% தான் வைக்கணும் சினிமாவுக்கு. 5% தான் வைக்கணும். கைதுட்டுங்க. ஏன்னா
தியேட்டருக்காரங்க ஒன்றும் கொடுக்க போறதில்லை. ப்ரொடியூசர் ரத்த சிந்தி வேற சிந்தி அந்த 58% கவர்மெண்ட் கட்டிட்டா மிச்சம் இருக்கிறது எத்தனைங்க? 42. அதில் அண்ணன் ஆரிக்கு சம்பளம் கொடுத்து, மன்சூரிகான் சம்பளம் கொடுத்து, அவர் முனீஷ்காந்துக்கு சம்பளம் கொடுத்து, அவர் என்னடா தலப்பா கட்டு பிரியாணி தவிர வேற எதுவும் சாப்பிட மாட்டார். அது கேரவன் வேண்டும், பெரிய கேரவன் வேணும், விஜய் வச்சிருக்கிற மாதிரி கேரவன் வேணும். ஏன்னா அவர் நடக்கலையே பாருங்களேன். உகாண்டா அதிபர் இடியம் வேணும், மோதி 2 உருவம் மொத்தமா தெரியும். ஒரே ஒரு நடந்து காமி. ஆஹா இல்ல, சிவகார்த்திகேயன் கோச்சுக்க மாட்டார். சாரி நோ. ஒரு வில்லனுக்கு கிரைம் ரேட் ஏறுதுன்னா ரேட் ஏறுதுன்னு அர்த்தம். அதனால இல்லைங்க, இந்த அரசாங்கமா இது என்ன நாட்டை, அதாவது இந்த செயின் அறுத்துட்டு போவாங்க இல்ல, அப்புறம் என்னென்ன கொள்ளடிக்கிறாங்க நாட்டில்? டாஸ்மாக். நல்ல வேலை நண்பா, ஞாபகப்படுத்தினேன். நம்ம பயில்வான் ரங்கநாதன் வள்ளியோ ஏப்பா அட வில்லாதி வில்லா, அவர் கேட்டா தான்ப்பா எனக்கு பதிலே வரும். இங்க பாருங்க, இந்த அரசாங்கம் 18 மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்க. ஜிஎஸ்டி இவங்க மனு கொடுத்துட்டாங்க, கவுன்சிலு சேம்பர் எல்லாமே. சார் எங்களுக்கு 5% ஆக்கணும், இப்படின்னு சொல்லிட்டாங்க. காதிலே வாங்கல. ஆனா எதை போய் பேசியிருக்கான் பாருங்க நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தில் மினிஸ்டர்கள். நல்லா கேட்டுங்க, ரொம்ப பேருக்கு தெரியுமா தெரியாதோ? டாஸ்மாக் சரக்கு மற்றும் சேவை வரி தானே இது. அவன் சரக்குக்கு 1 பைசா கிடையாது. பேசிட்டு வந்தான். ஏன்னா அவனுக்கு அதில் தானே வருது. அவங்க விற்கிற மூலப்பொருள்ல இருந்து சம்பாதிக்கிறது, அடிக்கிறது ஆயிரக்கணக்கான கோடிக்கு 1 பைசா ஜிஎஸ்டி கிடையாது. எவ்வளவு பெரிய மொளமார்த்தனை இது. மக்களுக்காக இந்த கவர்மெண்ட் பேசிச்சா? யாருக்காவது பேசிச்சா? இன்னைக்கு ஆயிரக்கணக்கான தீப்பெட்டி தொழிற்சாலை, சிவகாசி பந்து, எல்லாம் பந்து, திருப்பூர் பந்து, முதல்ல எல்லாம் நாசமாயிடுச்சு. அதாவது தமிழ்நாடு என்னன்னு தெரியல. இது எதனால பண்ணாங்களோ, அந்த காலத்தில் இந்த படையெடுத்து வருவாங்க, ஊரை நாசம் பண்ணுவாங்க, பண்ணி எல்லாம் போய் அவங்க போட்டுட்டு கப்பம் கட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு வேலையை இந்த மத்திய அரசுங்கிற பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வக்காலத்தை வாங்குறதுக்கு ஒரு 4 பிராணிகள் கிளம்பி ஒன்று பேசிட்டு இருக்குது. இதான் உண்மையை தவிர ஜிஎஸ்டிங்கிறது சரிங்களாம். அது நாடு எல்லாம் சுபிச்சமா இருக்கையில சரி, எல்லார் கையிலையும் காசு இருக்கையில சரி. நம்ம கையில காசு இருக்குதா? நாடே நாசமா தமிழ்நாட்டை போட்டு மிதிச்சு மீனவர்களுக்கு உரிமையோட வாழ்றாங்களா? மாணவர்களுக்கு உரிமை இருக்குதா? இந்த இன்னைக்கு உண்மையை சொன்னா அடிச்சு இந்த போலீஸை கெடுக்கிறதே இவங்க தான். அது என்ன மங்கலம், கரியாமங்கலம், கதிராமங்கலம் போட்டு இவங்க. கோபால் விஸ்வாயிலிங்க இதுல புது தலைமுறை எத்தனை பேருக்கு தெரியும்? லட்சக்கணக்கான பேர் செத்தாங்க, கோடிக்கணக்கான பேர் கண்ணு காது இழந்து நாசமாகி இன்னமும் விட தெரியாம இருக்காங்க. இதே கேஸ் லீக்ல தான். அந்த மாதிரி நியாயத்தை சொல்ல வந்தாக்கா போட்டு அடிச்சு உடச்சி உள்ள போடுறாங்க. இது என்ன கவர்மெண்ட்? இது நியாயமா? இது எத்தனை நாள் இது பண்ணுவீங்க? தயவு செய்து காவல்துறை நல்லவர்கள் இருக்காங்க, இனிமேல் இந்த அதிகாரிகள் அரசியல்வாதிகள் எது சொன்னாலும் நீங்க கேட்காதீங்க. டாஸ்மாக் அதே மாதிரி மக்கள் போராடுறாங்க, தூக்கி போடு, வைக்காத. ஏன்னா இவனுக்கு மாமூல் போயிடும். மாதரசிகள் போராடுறாங்க, வேணான்னா விட்டுடுங்க. கள்ளச்சாராயம் பெருகினா பெருகட்டும். கள்ளச்சாராயம் பெருகினா போலீஸ் எதுக்கு இருக்கு? அப்ப போய் தடு. கள்ளச்சாராயம் பெருகிருமா? இப்ப நான் டாஸ்மாக் 4 பாட்டில் வச்சுட்டு பாண்டிச்சேரியில வாங்கிட்டு வந்து நீங்க வித்தா விட்டுருமா போலீஸ்ன்னு? தடு. அதுக்கு தானே போலீஸ் இருக்கு. மக்களை ஏன் கெடுக்கிற? மக்கள் வேணாங்கிறாங்க, மக்கள் விரோத இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த அரசு வந்தாலும் சரி கவலை இல்லை. அது போன்று இந்த டாஸ்மாக் சொல்லியாச்சு. அடுத்து பெட்ரோலையும் வச்சுக்கணும். பெட்ரோல் என்ன பெரிய கொடுமை பாருங்க. இவங்க ஒரு அரசாங்கம் ஒரு வரி விதிச்சா நடுநிலையா இருக்கிறீன்னு சொல்லணும்ல. எல்லாத்துக்கும் நீ 28% போட்டிருக்க அதிகபட்சம். பெட்ரோல்ல ஏற்கனவே 48% இருக்கு. அப்ப நியாயமா என்ன பண்ணணும்? 28 ஆக்கணும், 20% குறைக்கணும். அவன் தான் யோக்கியன், எல்லாத்துக்கும் ஆள்றவன் தெரியும். உண்மையா இல்லைங்களா? அதுல மட்டும் இறக்கலையாம். ஏன்னா திணிக்கணும், மக்கள் சாவணும். ஏன் எல்லாம் இது இவனுக்கு வந்து நஷ்டம் ஒண்ணும் கிடையாது. ஆரம்பத்திலிருந்து பிடுங்கிட்டு வர்றான், அதை கொடுத்துக்கிட்டு. எனக்கே கஷ்டமா இருக்குன்னா இங்க உள்ள 2 வீலர் வச்சிருக்கோங்க கார் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க சார். வெறும் 1 வெள்ளி 2 வெள்ளியா? 2 வெள்ளி. நம்ம ஊர்ல 5 ரூபா 20 ரூபா தான். உலகெங்கும் நம்ம ஊர் காசுல பெட்ரோல் டீசல் விலை அவ்வளவுதான். நம்ம ஊர் காசுல 25 ரூபாய்க்கு மேல எந்த உலகத்திலையும் இல்லை. இந்த நாள் நீங்க இவ்வளவு வசூல் பண்ணிக்கிட்டு இவ்வளவு நியாயம் பேசுறீங்க. பெட்ரோலை குறை, முதலில் சீராக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஜிஎஸ்டிங்கிறது வந்து மாநிலோட சுயாட்சி விடு. மாநிலத்தில் இருக்கிற எல்லாத்தையும் புடுங்கிட்டாங்க, பல்ல புடுங்கிட்டாங்க. அதாவது அடாரமா போடாரமான்னு இந்த குரங்கு இடுப்புல கட்டிக்கிட்டு குரங்காட்டி வச்சிருப்பான் பாரு, அந்த மாதிரி மோடி என்ற குரங்காட்டின் கையில் இருக்கிற குரங்காக தமிழ்நாடு மாறிவிட்டது என்று கூறிக்கொண்டு மக்கள் எழுச்சி கொள்க. இன்குலாப் ஜிந்தாபாத். நன்றி, வணக்கம்.